ஓம் நமோ வெங்கடேஷாய. மூலவர் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு செய்கிற சேவாவையும் பார்த்துட்டு அவரை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுற 7 லக்கி டிப் சேவாக்கள் இருக்குது. அந்த சேவாக்கள் என்னென்ன, எவ்வளோ ரூபா, எந்த நாட்களில் ஒரு சேவாவும் செய்வாங்க, எப்படி செய்வாங்க, இந்த சேவாக்களில் எந்த சேவாவில் அதிக நேரம் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யலாம், எந்தெந்த சேவாக்கள் ஆன்லைனில் இருக்கும், ஆஃப்லைனில் இருக்கும், ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய சேவாக்கள் என்னென்ன, எப்படி பதிவு பண்ணணுங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே பெருமாளை கிட்ட போய் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், டோனா தர்ஷன்லலாம் கிட்ட போய் தரிசனம் செய்யலாம். ஆனால் சேவாவோட தரிசனம் செய்யணும் அப்படின்னா ஓரளவுக்கு குறைந்த கட்டணத்திலேனா இந்த குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுற லக்கி டிப் சேவாக்களால் முடியும். 7 லக்கி டிப் சேவாக்கள் என்னென்னா: சுப்ரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத பத்மாராதனா சேவா, திருப்பாவாட சேவா, பூராபிஷேகம், வஸ்திரலங்கார சேவான்னு சொல்லக்கூடிய மேல்சாத்து வஸ்திரம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய டிப்பு சேவாக்கள் இந்த 7 மட்டும்தான். இதில் சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சன சேவா 3ம் ஆன்லைன்லேயும் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். அஷ்டதல பத்மாராதனா சேவா ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். திருப்பாவாட சேவா, பூராபிஷேகம், மேல்சாத்து வஸ்திரம் ஆஃப்லைனில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம சுப்ரபாதம் சேவா பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஒரு டிக்கெட் 120 ரூபாய். இந்த 7 சேவாக்களில் குறைந்த கட்டணத்தில் இருக்கக்கூடிய சுப்ரபாதம் சேவா நம்ம எல்லாருமே முயற்சிப்போம். மோஸ்ட்லி இந்த சேவாக்கு தான். இது ஆன்லைனில் ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களுக்குமே இருக்கும். வருஷத்தில் 11 மாதம் மூலவர் பெருமாளை போலவே இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாச பெருமாளை நாள் தூங்க பண்ணி மறுநாள் சுப்ரபாதம் காலையில் 3 மணி போல் விண்ணப்பித்து எழுப்புவாங்க. ஸோ 11 மாதமும் இருக்கும். ஆனால் மார்கழி மாதம் மட்டும் போக ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரை தூங்க பண்ணி எழுப்புவாங்க. திருப்பாவை சொல்லிங்கிறதுனால மார்கழி மாதத்தில் சுப்ரபாதம் விண்ணப்பிக்கிறது கிடையாது. அதனால் ஆன்லைன் ஆஃப்லைன்லேயும் லக்கி டிப் இருக்காது. இந்த மார்கழி மாதம் மட்டும் கிடையாது, ஒரு சில ஸ்பெஷல் டேஸில் கூட சுப்ரபாதம் ஏகாந்தமாக செய்வாங்க, பக்தர்கள் இல்லாமல் சீக்கிரமாகவே. லைக் கைசிக துவாதசி, பஞ்சமி தீர்த்தம் மாதிரியான நாட்களில். மற்றபடி ஆன்லைனில் எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 268லேருந்து 70 கோட்டா போல். ஆஃப்லைனில் என்ன ப்ரொசீஜர் ஆக்சுவலாக எப்படின்னா, சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று காலையில் 11 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார பேர் பதிவு பண்ணிக்கணும். சாயந்தரம் 5:30 மணி போல் குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் அந்த சேவாவை அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி செய்கிறப்போ வெள்ளிக்கிழமைக்குண்டான சுப்ரபாதம் சேவா அதற்கு நாள் தான் நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா. கோட்டா இருக்காது வியாழக்கிழமைகளில் ஆஃப்லைன் சுப்ரபாதம் கோட்டா கிடையாது. மீதி எல்லா நாட்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் மார்கழி மாதத்தில் இருக்காது, சில ஸ்பெஷல் டேஸ்லேயும் இருக்காது. ஆன்லைனில் இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் இருக்காது. ஆனால் வியாழக்கிழமைகளில் எப்போவுமே இருக்காது கோட்டா. அதாவது பக்தர்கள் இல்லாமல் ஏகாந்தமாக வெள்ளிக்கிழமை செய்வாங்க, அதனால் கோட்டா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மற்றபடி சுப்ரபாதம் செய்வாங்க. காலையில் 3 மணி போல் சுப்ரபாதம் விண்ணப்பிப்பாங்க. 12:30 மணிக்கு போய் க்யூவில் ஜாயின் பண்ணிப்பாங்க. சுப்ரபாதம் ஒரு 20 நிமிஷம் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மளை திருப்பதி பெருமாளை பார்க்க முடியாது. பங்காரு வாக்கிலில் ஒன்று லெஃப்ட் சைடோ ரைட் சைடில் நம்ம வெயிட் பண்ணுவோம். சுப்ரபாதமெல்லாம் விண்ணப்பித்ததுக்கப்புறம் மூலவர் திருப்பதி பெருமாளை அப்படியே உள்ளே போய் ஸ்னபன திருமஞ்சன மண்டபம், ராமர் மேடை, சயன மண்டபம், குலசீக்கரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்பி வந்துடணும். சுப்ரபாதம் விண்ணப்பிக்கிறப்ப நம்ம பெருமாளை பார்க்க முடியாது. அதற்கடுத்த தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க ஒருத்தரையா. அப்போ அப்படியே போய் பார்த்துட்டு வெளியில் வந்துடணும். சுப்ரபாதம் சேவாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 3:35க்குள்ளார எல்லாத்தையும் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் அனுப்பிச்சுட்ருவாங்க. அடுத்து தோமால சேவா ஆன்லைனில் செவ்வாய், புதன், வியாழன் இருக்கும். நேர்லையும் செவ்வாய், புதன், வியாழன் தான் இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமைக்குண்டான சேவாவில் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை ட்ரை பண்ணணும். புதன்கிழமைக்குண்டான சேவாவில் நம்ம அட்டன் பண்ணணும்னா நாள் செவ்வாய்க்கிழமை ட்ரை பண்ணணும். வியாழக்கிழமைக்குண்டான தோமால சேவாவில் நம்ம பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா புதன்கிழமை ட்ரை பண்ணணும். அதே மாதிரி தான் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார 10 கோட்டா போல் ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆதாரோட
ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆன்லைனில் இருந்தாலும் சரி ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி சேம் ஜெண்டரோ இல்லைனா கப்பலாக கூட ட்ரை பண்ணலாம். அது நம்ம இஷ்டம் தான். இல்லை ஒருத்தருக்கும் ட்ரை பண்ணலாம், இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். தோமாலா சேவா ஒரு டிக்கெட்டோட விலை 220 ரூபா. இந்த தோமாலா சேவா காலையில் செய்கிறப்போ பக்தர்களோட சேர்த்து செய்வாங்க. தினமுமே சாயந்தரமும் நடக்கும், பக்தர்கள் இல்லாமல் செய்வாங்க. வாலண்ட்ரி சேவாவில் நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறோம் சாயந்தரம் ஷிஃப்ட்டில். அப்படின்னா முதல்லலாம் இந்த தோமாலா சேவாவை நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது வாலண்ட்ரி சேவா செலக்ட் ஆனவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு தான் தோமாலா சேவா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக செலக்ட் ஆனவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி சாயந்தரம் செய்கிறதுல நம்ம பக்தர்கள் பங்கெடுத்துக்க முடியாது. காலையில் நம்ம செவ்வாய் புதன் வியாழனில் நடக்கிற தோமாலா சேவாவில் பங்கெடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். பெருமாளுக்கு சூரிய கடாரி, மார்பில் இருக்கக்கூடிய தாயார், பெரிய மாலை, ஒரு இடத்துலலாம் மாலை சாத்துவாங்க. அதுதான் தோமாலா சேவா. அன்றைக்கி சாத்தக்கூடிய பெரிய தோமாலா நிறைய பேர் நம்ம அங்க பிரதட்சணம் செய்திருக்கிறப்ப பார்க்கலாம். ஏன்னா அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறப்ப தான் அந்த பெரிய மாலையை கோயில் உள்ளேருந்து மேலத்தாளங்களோடு எடுத்துகிட்டு வந்து கொடிமரம் சுற்றி உள்ளே போய் பெருமாளுக்கு சாத்துவாங்க. இந்த சேவாவில் நம்ம உக்காந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தோமாலா சேவாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு க்யூவில் நிற்க வச்சு மறுபடியும் திருப்பதி பெருமாளை குலசேகரன் படி வரைக்கும் பார்த்துட்டு வர்றதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த சேவாவில் உட்காந்து இந்த சேவாவை நம்ம பெருமாளையும் பார்க்கலாம். சேவா முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கிட்ட போயும் பெருமாளை தரிசனம் செய்துட்டு வரலாம் தோமாலா சேவாவில். அடுத்து அர்ச்சனை சேவா, அதுவும் ஒரு டிக்கெட்டோட விலை 220 ரூபா. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கோ ட்ரை பண்ணலாம். அது மேலாவோ ஃபீமேலாவோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதுவும் ஆன்லைனில் செவ்வாய் புதன் வியாழன் இருக்கும், ஆஃப்லைனில் செவ்வாய் புதன் வியாழன் இருக்கும். எப்படி தோமாலாக்கு புக்கிங் ப்ரொசீஜர் சொன்னனோ அதே தான் அர்ச்சனை சேவாக்கும். 4:30 மணி போல் அர்ச்சனை சேவாக்கு நம்ம அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் 1008 பெருமாளோட நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்வாங்க. இந்த அர்ச்சனை கூட 11 மாதம் துளசியால் அர்ச்சனை செய்வாங்க. மார்கழி மாதத்தில் மட்டும் வில்வத்தால் அர்ச்சனை செய்வாங்களாம். தோமாலா சேவாவில் கூட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நம்ம உக்காந்து அவங்க அனுமதிக்கிற இடத்துல உக்காந்து நம்ம அர்ச்சனை சேவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எழுந்து க்யூவில் ஃபார்ம் பண்ணி கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துடணும். ஸோ தோமாலா சேவாலையும் உட்காந்து பெருமாளையே பார்த்துட்டே நம்ம சேவாவை அட்டன் பண்ணலாம். அர்ச்சனை சேவாவில் கூட உட்காந்து பெருமாளை பார்த்துக்கிட்டே நம்ம அட்டன் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. செவ்வாய் புதன் வியாழன் மட்டும்தான் இந்த சேவா பக்தர்கள் பங்கெடுத்துக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அடுத்து அஷ்டதலபாத பத்மாராதன சேவா, ஒரு டிக்கெட் 1250 ரூபா. இந்த டிக்கெட்டும் ஒருத்தராவோ இல்லைனா மேக்ஸிமம் 2 பேராவோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ட்ரை பண்ணலாம். ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை இந்த சேவா செய்வாங்க. விசேஷமான நாட்களில் இந்த சேவா கேன்சல் செய்வாங்க சில டைம். ஆனால் மார்கழி மாதத்தில் பொதுவாக லக்கேடி கிடையாது. இந்த அஷ்டதலபாத பத்மாராதனா இருக்கும். ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம முயற்சி பண்ண முடியும். அஷ்டதலபாத பத்மாராதனா என்ன அப்படின்னா, தங்கத்தால் செய்யப்பட்ட 108 தாமரை மலர்கள். ஆக்சுவலாக இது ஒரு முஸ்லீம் சகோதரர் அவங்க கொடுத்தது பெருமாளுக்காக. அந்த தங்க தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்வாங்க. இதில் கூட நம்ம உட்காந்து பெருமாளை பார்த்துக்கிட்டே சேவை அட்டன் பண்ணலாம். அந்த 108 தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்கிறது. அதுக்கப்புறம் க்யூவில் நின்று கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் கூட பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 1/2 hour கிட்டேயே இந்த சேவா நடக்கும். உட்காந்து பார்க்கக்கூடிய சேவாக்களில் இதுவும் ஒன்று. ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க அஷ்டதலபாத பத்மாராதனா. அடுத்து திருப்பாவட சேவா, வியாழக்கிழமைகளில் திருப்பாவட சேவா செய்வாங்க. 850 ரூபா, 850 ருபீஸ். காலையில் பெருமாள் ஃபுல்லாக அலங்காரத்தில் தான் இருப்பார். இந்த திருப்பாவாட சேவா அப்போ தான் பெருமாளோட நகைகள்லாம் எடுத்துட்டு திருநாமம் குறைச்சி பெருமாளுக்கு எதிர்த்தாப்பில் புளிசாதம் வச்சு அந்த திருநாமம் குறைக்கிற அந்த டைமில் பெருமாள் கண்கள் புளிசாதத்துக்கு மேலே விழும். அதுக்கப்புறமா பக்தர்கள் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிற நேத்திர தரிசனம் இருக்கும். வியாழக்கிழமையில் இந்த திருப்பாவாட சேவா செய்வாங்க. ஸ்ரீனிவாச கத்தியம்லாம் விண்ணப்பிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம புதன்கிழமை போய் ட்ரை பண்ணணும். 25 கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் ட்ரை பண்ணுறப்போ நம்ம ஆல் சேவாஸ் ஆல் டேஸ் கொடுக்கலாம். ஆனால் நேரில் போயெல்லாம் ட்ரை பண்ணுறப்போ எத்தனை சேவா அங்கே ஓப்பன் பண்ணிக்கிறாங்களோ அதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் நம்ம முயற்சிக்க முடியும்.
இப்போ தோமாலா அர்ச்சனாலாம் 10 தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆஃப்லைனில். சுப்ரபாதம்னா 50, இந்த திருப்பாவாடை சேவைனா 25. ஸ்டாண்டர்டாக இதெல்லாம் ஒரே மாதிரி தான் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கோ இல்லைன்னா 2 பேருக்கோ நம்ம ட்ரை பண்ணலாம். திருப்பாவாடையில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் சேவை அட்டன் பண்ணதுக்கப்புறம் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு லட்டு கவுண்டரில் போய் 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி, அதாவது டிக்கெட் காஸ்ட்டு 880 ரூபா, அது தனி. அதுக்கப்புறம் 500 ரூபா நம்ம இந்த டிக்கெட்டில் செலக்ட் ஆனவங்க மட்டும் லட்டு கவுண்டரில் போய் கேட்டோம் அப்படின்னா தேன்குழலும் ஜிலேபியும் கொடுப்பாங்க இந்த டிக்கெட்டுக்கு பிரசாதமாக. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த திருப்பாவாடை சேவை பங்காரு வாக்கிலில் உட்காந்து பார்க்கலாம். செலக்ட் ஆன ஆர்டர் படி தான் நம்மளை உட்கார வைப்பாங்க. சேவை முடிஞ்சதுக்கப்புறம் பெருமாளை பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்போது அப்படியே உள்ளே போய் பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் பார்த்துட்டு வெளியில் வந்துடணும். சேவா நம்ம உட்காந்து பங்காரு வாக்கிலில் பார்ப்போம். பங்காரு வாக்கிலியோட செட்டப்பே அப்போ வேறு மாதிரி இருக்கும். இந்த பங்காரு வாக்கிலேயே நம்ம 300 ரூபா தரிசனம் ஃப்ரீ தரிசனத்தெலாம் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் மாற்றிடுவாங்க. இந்த சேவை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே க்யூவில் போய் பார்த்துக்கிட்டே வந்துடணும். ஸோ சுப்ரபாதம் சேவாலயம் இந்த திருப்பாவாடை சேவாலயம் சேவா மட்டும் நம்ம தனியாக பார்க்கலாம். ஆனால் திருப்பதி பெருமாளை பார்க்க முடியாது. திருப்பதி பெருமாளை சேவா முடிஞ்சதுக்கப்புறம் க்யூவில் அப்படியே போய் பார்த்துக்கிட்டு வெளியில் வந்துடணும். உட்காந்து பெருமாளை தரிசனம் செய்ய முடியாது இந்த சுப்ரபாதம் சேவாலயம் திருப்பாவாடை சேவாலயம். அதற்கடுத்து வெள்ளிக்கிழமைகளில் 2 சேவா இருக்கும். அதற்குண்டான கோட்டா வியாழக்கிழமை ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம எப்போ திருப்பதிக்கு போனாலும் வியாழக்கிழமை ட்ரை பண்ணலாம். பூராபிஷேகம் இதுக்கு முன்னாடி 20 கோட்டா போல் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இப்போது சில நாட்கள் 8, சில நாட்கள் 5 அன்னன்னைக்கு இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து தான் இருக்கும். சில நாட்கள் ஓப்பனே பண்ணாமல் கூட இருப்பாங்க. பூராபிஷேகம் 1 டிக்கெட்டாகவும் ட்ரை பண்ணலாம், 2 டிக்கெட்டாகவும் ட்ரை பண்ணலாம். இது கப்பல் டிக்கெட் கிடையாது. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 750 ரூபா. இதுக்கு முன்னாடி சிவெட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. புணுகெல்லாம் சாத்துவாங்க, அதுக்கு ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ராலாம் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இப்போ எதுவும் கிடையாது. வெறும் 750 ரூபா நம்ம பே பண்ணி இந்த பூராபிஷேகத்தில் ட்ரை பண்ணலாம். வியாழக்கிழமைகளில் நம்ம போய் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் ஆகிட்டால் மறுநாள் நம்ம பூராபிஷேகம் பார்க்கலாம். பூராபிஷேகம் என்ன அப்படின்னா பெருமாளோட அபிஷேகம். மேல்சாத்து வஸ்திரம் டிக்கெட் ஹோல்டர்ஸ்லாம் கிட்ட உட்காந்து பார்ப்பாங்க. பின்னாடி பூராபிஷேகமில் செலக்ட் ஆனவங்கள நின்றுக்கிட்ட உட்காந்தோ பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த சேவாவில் நம்ம சேவா நடக்கிறப்போ அபிஷேகம் நம்ம பார்ப்போம், கொஞ்சம் எட்ட இருந்து நம்ம பார்ப்போம். சேவா முடிஞ்சதுக்கப்புறம் எகெயின் க்யூவில் நின்று திருப்பதி பெருமாளை கிட்ட போய் நம்ம பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம். மேல்சாத்து வஸ்திரம் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு ஜென்ஸுக்கு வஸ்திரமும் கொடுப்பாங்க, லேடிஸ்க்கு ஒரு வெள்ளி செம்பும் கொடுப்பாங்க. பட் பூராபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு இந்த வெள்ளி செம்பு மட்டும் கொடுப்பாங்க. முன்னாடி மேல்சாத்து வஸ்திரம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் போக பின்னாடி பூராபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸும் வருவாங்க. கொடிமரம் சுற்றி உள்ளே போய் மேல்சாத்து வஸ்திரம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் முன்னாடி கிட்ட உட்காந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி பூராபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 750 ரூபா. வியாழக்கிழமை நம்ம போகிறப்போ கோட்டை ஓப்பனில் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். செலக்ட் ஆனோம் அப்படின்னா பே பண்ணி மறுநாள் காலையில் பூராபிஷேகம் அட்டன் பண்ணலாம். அடுத்த வெள்ளிக்கிழமைகளில் நடக்கக்கூடிய வஸ்திரலங்கார சேவான்னு சொல்லக்கூடிய மேல்சாத்து வஸ்திரம் 7 லக்கி டிப் சேவாக்கள்லேயே கொஞ்சம் காஸ்ட்லின்னு பார்த்தா இந்த மேல்சாத்து வஸ்திரம் 12,250 ரூபா. கப்பல் டிக்கெட். இது கப்பலாக மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே கேட்பாங்க நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை 2 பேருக்கும் சேர்த்து பண்ண முடியும். வியாழக்கிழமை போய் நம்ம ட்ரை பண்ணணும். கோட்டா எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னா சில நாள் 1 கோட்டா இருக்கும், சில நாள் 2 கோட்டா இருக்கும், ரொம்ப ரேராக 3 கோட்டா, சில நாள் கோட்டாவே இல்லாமல் கூட இருக்கும். இந்த 7 லக்கி டிப் சேவாவில் பெருமாளை கிட்ட உட்காந்து பெருமாளோட அபிஷேகம் நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், இந்த 7 சேவாலேயே அதிக மணி நேரம் பெருமாளை பார்க்கலாம். அப்படின்னா இந்த மேல்சாத்து வஸ்திரத்துலேயும் பூராபிஷேகத்தில் மட்டும்தான். அதில் இந்த மேல்சாத்து வஸ்திரம் தான் கிட்ட உட்கார வைப்பாங்க. ஸோ கிட்ட உட்காந்து 1.5 மணி நேரம் அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். மேல்சாத்து வஸ்திரத்தில் 12,250 ரூபா கப்பல் டிக்கெட். சேவா முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம மறுபடியும் க்யூ ஃபார்ம் பண்ணி கிட்ட போய் மறுபடியும் குலசேகரன் படி வரைக்கும் பெருமாளை பார்த்துட்டு வரலாம். இந்த ஒரு சேவாக்கு பெரிய துப்பட்டா மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. லேடிஸ்க்கு ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க லட்டுவோட சேர்த்து. மேல்சாத்து வஸ்திரம் சேவா பூராபிஷேகம் சேவா காலையில் 4:30 to 6 நடக்கும்.
நீங்கள் இந்த 7 சேவாக்களில் என்னென்ன சேவா அட்டன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சுப்ரபாதம் சேவா, திருப்பாவாடை சேவா, மேல்சாத்து வஸ்திரம் சேவா நான் அட்டன் பண்ணதை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்ச நாட்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை ஏர்லி மார்னிங் ஸ்லாட்லாம் இருந்தது. காலையில் 3 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கெலாம். அப்போல்லாம் அர்ச்சனை சேவா அப்படியே நடக்கிறப்போ நம்மளை வெளியில் பங்காரு வாக்கில் அப்படியே பார்த்துக்கிட்டே போக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அர்ச்சனை சேவா பார்த்துருக்கேன். தோமாலா சேவா சாயந்தரம் வாலண்டியர் சேவாவில் ஒரு தடவை டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆனப்போ பார்த்துருக்கேன். அப்போ அலோவ் பண்ணாங்க, இப்போ அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 7 சேவாக்கள் இருக்குது. ஆன்லைனில் 4 சேவாக்கள் சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத, பத்மாராதனா ஒரு மாதமும் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம ட்ரை பண்ணலாம். 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக முன்னாடியே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுறப்போ சுப்ரபாதம் ஆல்மோஸ்ட் டெய்லியும் இருக்கும், வியாழக்கிழமைகளில் இருக்காது கோட்டா. தோமாலா, அர்ச்சனா திங்கள் செவ்வாய் புதனில் கோட்டா இருக்கும். சேவா செவ்வாய் புதன் வியாழன் நடக்கும். வியாழக்கிழமைக்குண்டான திருப்பாவாடை சேவாவோட கோட்டா புதன்கிழமை ஓப்பன் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமைக்குண்டான மேல்சாத்து வஸ்திரம் பூராபிஷேகத்தோட கோட்டா வியாழக்கிழமை ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு தடவை நம்ம ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ஏதாவது ஒரு லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தரிசனம் பார்த்த டேட்லேருந்து 180 நாட்கள் ஆகும். வேறு எந்த தரிசன டிக்கெட்டில் நம்ம செலக்ட் ஆகிருந்தாலும் இதில் ட்ரை பண்ணலாம். அண்ட் திருப்பதிக்கு நம்ம ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுற போகிறப்போ வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் இருக்குது இல்லைன்னா இல்லை நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் இருந்துச்சு. நம்ம கோயிலுக்கு போய் நம்ம நேம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா பே பண்ணிவிட்டு 15-20 வருஷம் கழித்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பூராபிஷேகம்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2027 அட்டன் பண்ணுறதுக்கு அந்த டிக்கெட்டை வச்சுருக்காங்க. அவங்க தான் அந்த டிக்கெட்டை வச்சுருக்காங்க. ஆனால் நான் அப்பப்போ என்கிட்ட ஷேர் பண்ணனால எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த பூராபிஷேகம் டிக்கெட்டை. இப்போ அந்த மாதிரி அட்வான்ஸ் புக்கிங் கிடையாது. ஒன்று ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் லக்கி டிப், அப்படி இல்லைன்னா டிடிடி போர்ட் மெம்பர்ஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ் அவங்க மூலமாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் திருப்பதி பற்றி தினமும் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகும், கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு என்கரேஜ்மெண்ட் ஆகும், பக்தர்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.